நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நமோ ஸ்ரீ நாராயண ஸ்ரீ ஹரி நமோ நாராயண. அருள் தரும் உன் பாதங்களை நாடினேன் ஹரி நாராயண. ஸ்ரீஹரி உன் பார்வையில் நான் வாழ வேண்டுகிறேன். நாதனே உனை நாடியே மனமாற பாடுகிறேன். ஸ்ரீமத் பாகவதன்னாம புராணம் லோகவிஸ்ருதம் ஸ்ருணுயாத் ஸ்ரத்தயா யுக்தः மம சந்தோஷகாரணம். ஸ்ரீமத் பாகவதி வார்த்தா சுராணாமபி துர்லபா மேனிரே பகவத்ரூபம் சாஸ்திரம் பாகவதம் கலௌ. யத்ர யத்ர சதுர்வக்த்ர ஸ்ரீமத் பாகவதம் பவேத் கச்சாமி தத்ர தத்ராஹம் கௌர்யதா சுதவத்சலா. நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாத் அமிர்தத்ரவ சயுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகா புவி பாவுகாக. சுகாச்சாரியர் கொடுத்த அமுதமயமான ஸ்ரீமத் பாகவத புராணத்தை அனுபவிக்க வேணும், சொல்ல வேணும் என்பது அடியனுக்கு இடப்பட்ட நியமனம். அனைவருக்கும் அதனுக்குண்டான ஆனந்தம் கிட்ட வேணும், உலகம் அடங்கிலும் சாந்தி நிலவ வேணும் என்று ருக்மிணி சத்யபாமா சமேத கண்ணனுடைய திருவடி தாமர்களில் முதற்கண் பிரார்த்தித்து கொள்ளுவோம். புராணங்கள் எவ்வளவோ பழங்காலத்திய கதைகளை சொல்ல வந்தவை. ஆனால் இன்றும் புதிது புதிதான அர்த்தங்களை நமக்கு கொடுக்கும். புராணம் என்னாலே புரா அபி நவம் புராணம் என்று சொல்லுவார்கள். ரொம்ப பழசாக தான் இருக்கும். இதெல்லாம் இன்னைக்கு நேத்திக்கு எழுதப்பட்டவை அல்ல. ஆனால் இன்னைக்கும் என்னைக்கும் அன்னன்னைக்கு புஸ்தகத்தை திறக்கும்போது புதியதான அன்னைய சமுதாயத்துக்கு வேண்டிய கருத்துக்களை நமக்கவை கொடுக்கும். இந்த புராணங்களுடைய உதவி கொண்டுதான் வேதம் வேதாந்தத்தினுடைய அர்த்தத்தையே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வெறும வேதத்தை வாசிச்சுட்டா மட்டும் நம்ம வாழ்க்கைக்கு உண்டான கடைப்பிடிக்க வேண்டிய எல்லா அர்த்தங்களும் கிடைக்காது. அதுக்கு இதிகாசங்கள் புராணங்கள் இவற்றின் உதவி தேவை. இதிகாசங்கள் அனைவரும் அறிந்ததே. ஒன்று ஸ்ரீ ராமாயணம், மற்றொன்று மகாபாரதம். ரெண்டு நம்ம பாரத தேசத்துக்கே உயிர் நாடி ஆதாரம்னு சொல்லலாம். அதப்போல் புராணங்கள் 18 புராணங்கள். அதில் 6 புராணங்கள் சாத்விக புராணங்கள், மேலும் 6 ராஜச புராணங்கள், இறுதியான 6 தாமச புராணங்கள். நம்மக்கிட்ட 3 குணங்கள் உள்ளன: சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இதில் 2 குணத்தை அழிக்கணும், குறைக்கணும். ஒரு குணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். இதுக்கு தான் நாம் எல்லாருமே முயற்சி பண்ணிட்டுருக்கோம். ஆனால் அது எந்த 2 குறைச்சிக்கணும், எந்த ஒன்றை வளர்த்துக்கணுங்கிறதுல தான் சற்றே குழம்பி போய்டுறோம். ரஜோகுணத்தையும் தமோகுணத்தையும் தவிர்க்க வேண்டும், சத்வகுணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். இது நம்மக்கிட்ட இருக்குதுன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிட முடியுமா? இப்படி என் தோல் என்ன வண்ணம்
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இப்போ இவர் என்ன ஒசரம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு போயிடும். நான் சத்துவகுணம் இருக்கிறவனா, ரஜோகுணம் இருக்கிறவனா, தமோ குணம் இருக்கிறவனா என்னை பார்த்தா உங்களால் கண்டுபிடிச்சிட முடியுமா? இல்லை யாரானு உயரமாக இருக்கிறவாள்லாம் சத்துவகுணத்தோடு இருப்பாளா, குண்டாக இருக்கிறவாள்லாம் ரஜோகுணத்தோடு இருப்பாளா? அப்படியெல்லாம் ஒன்றும் அடையாளம் இருக்கிறதா தெரியல. ஆனால் அவரவர்களே தங்களை அடையாளம் கண்டுகொள்ளலாம். ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் முக்குணத்தில் இரண்டனை அகற்றி ஒன்னினில் ஒன்னி நின்று என்று சாதிக்கிறார். 3 குணங்களுக்குள்ளே 2 குணங்களை தள்ளுடு, ஒரு குணத்தை மட்டும் பற்றிக்கொள். அவர் 3ல் 2 தள்ளு, 1 பிடிச்சிக்கோன்னார். நாம் எந்த ஒன்றேன்னு அவர் தெளிவாக சொல்லலையோ இல்லையோ. அதனால் ஆமாம் சுவாமி, நாங்கள் ஏற்கனவே சத்துவகுணத்தையும் ரஜோகுணத்தையும் விட்டுட்டோம், தமோ குணத்தை நன்கு பற்றி கொண்டிருக்கிறோம், அதையே வளர்த்துக்கிறோம் என்று பேசினா அனர்த்தத்தில் போய் முடிஞ்சு போடும். இப்போ இந்த 3 குணங்களும் என்னத்துக்கு இருக்குது, அதை நாம் எப்படி அடையாளம் கண்டுக்கலான்னு சொல்கிறேன். இது யாரையும் எங்கேயும் தேடிட்டு போக வேண்டாம், ஒத்தொத்தரும் அவரவர்களை அடையாளம் கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான். இன்றைக்கி அடி என்னிடத்துல சத்துவகுணம் நிறையா இருக்குதுன்னு வச்சுங்கோ, என்ன படித்தாலும் தெளிவாக புரியும், தேவையற்ற ஆசையே வராது, கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் சுறுசுறுப்பாக இருப்போம். அப்போ இன்றைக்கி சத்துவகுணம் நன்னா இருக்குதுன்னு அர்த்தம். இதே ரஜோகுணம் இன்றைக்கி வளர்ந்து போச்சுன்னால் ஆசை, கோபம், எதை பார்த்தாலும் எனக்கு வேணுங்கிற ஆசை வந்துடும். யாரை பார்த்தாலும் இன்றைக்கி கார்த்தாலேருந்தே பிடிக்காது, கோபம் வந்துடும். இது ரெண்டும் இருக்குன்னா இன்றைக்கி ரஜோகுணம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். தமோகுணம் கூட போயிடுத்துனால் தூக்கம் வந்துட்டே இருக்கும், சோம்பலாக இருக்கும், கவனக்குறைவால் தப்பு தப்பாக எடுத்ததை பண்ணுவோம், 4 தரம் படித்தா கூட அர்த்தம் புரியவே புரியாது. இந்த 3மே ஒத்தொத்தர் வாழ்க்கையிலையும் பல நாள் பார்த்துருக்க முடியும். இது யாரும் ஒத்தர் சாத்விகராக இருப்பார், ஒத்தர் ராஜசார இருப்பார்ன்றதில்லை. நாம் ஒத்தொத்தருமே இந்த 3த்துக்குள்ளே மாறி மாறித்தானே கஷ்டப்பட்டுருக்கோம். ஒரு நாள் எதை கேட்டாலும் படித்தாலும் புரியிறாப்புல இருக்கும், ஆனால் மற்ற நாள் காலையிலேருந்தே சொணக்கமாக இருக்கும். ஆனால் சத்துவகுணத்தை வளர்த்துக்கணும், ரஜோகுண தமோ குணத்தை குறைச்சிக்கணுங்கிறது தெளிவாக இதனால் தெரியுது. சத்துவகுணம் வளருவதற்கு வழி என்ன? கண்ணன் கீதையில் சொல்லும்போது, சாத்விகமான புராணங்களை கேளு, சாத்விகமான ஆகாரத்தை சாப்பிடு, மனசை சாத்விகமாக வச்சுக்கோ. வச்சிருந்தியானா சாந்திக்கு குறவே இருக்காது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுங்கிறது மாறி மாறி வந்துட்டே தான் இருக்கும். 30 வருஷம் வாழ்ந்தவாளும் இல்லை, 30 வருஷம் கெட்டவர்களும் இல்லைன்னு சொல்கிறது வழக்கம். ஏன் அதை 30ன்னு பிடிச்சிக்கிறாள்னா, 12 ராசியோ இல்லையோ, ஒரு ராசிக்கும் சூரியன் 2 வருஷம் தானே சஞ்சாரம் பண்ணுவார். 12 2 30 வருஷம். அதனால தான் 30 வருஷம் வாழ்ந்தவாளும் இல்லை, 30 தாழ்ந்தவர்களும் இல்லைன்றோம். சில நாள் ஓஹோன்னு இருக்கும், அது குடும்பமாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், ஓஹோன்னு 10 வருஷம் நல்லாயிருக்கும். இன்னொரு 2-3 வருஷம் கொஞ்சம் கஷ்டப்படும். கஷ்டப்பட்டு படுத்துனா நம்ம எதான ஆயிடுவோம் முன்னால். நம்ம நாட்டுக்கே பெருமை, ஏதேனும் சற்று கஷ்டம் வரும்போது நாம் யாரும் துவண்டு போயிடவே மாட்டோம். அது இந்த பாரத தேசத்துக்கு வழக்கம் இல்லை. ஏன் அது வழக்கம் இல்லைன்னால், இந்த தேசத்தில் தான் சத்துவகுணத்தை கற்றுக் கொடுத்துருக்கா. இந்த தேசத்து ரிஷிகள் தான் உடலை காட்டிலும் ஆத்மா வேறேன்னு கற்றுக் கொடுத்துருக்கார்கள். அந்த ஞானம் வந்துடுத்துனாலே ஆத்மாவை எதுவுமே பாதிக்க போகிறதில்லை. எந்த ஏற்றத்தாழ்வு வந்தாலும் அது உடலுக்கு ஏற்படுகிற பாதிப்பு எப்படியுமே இந்த உடல் பாதிக்கப்பட்டு தான் இருக்குது. நேற்றுக்கு இருக்காப்பில் இன்றைக்கி இருக்குமா, இன்றைக்கி இருக்காப்பில் நாளைக்கு இருக்குமா? உபன்யாசம் இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். ஆரம்பிக்கிச்சே எல்லோரும் இப்போ நீங்கள் நிமிந்து தான் உட்காண்டிருக்கீள், நானும் நிமிந்து தான் உட்காண்டிருக்கேன். ஒரு 1/2 மணி 3/4 மணி ஆட்டம் இந்த உடம்பு கெஞ்ச ஆரம்பிக்கிறது இல்லையோ, காலை மாற்றிக்கலாமா தோணும், சற்று முதுகு அப்படி குறுகி நாற்காலிலேயே சாஞ்சிக்கலாமான்னு தோணும். நன்னா தான் உட்காந்து கேட்போம், கொஞ்ச நாழியாகும். சயன திருக்கோலத்தில் பெருமாள் எப்படி இருப்பாரோ அதை போல் நாம் ஒத்தொத்தரும் மாறிடுவோம். இந்த 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளேயே உடம்பு மாறுறதுன்னா அப்போ உடலோட சம்பந்தப்பட்டது மாறத்தான் போகிறது. அதை நம்மால் நிறுத்திட முடியாது, லோக நியதி. ஆனால் ஆத்மா இந்த எந்த மாறுதலுக்கும் உட்படாதவன். அவனுக்கு சத்துவகுணம் வளர வளர சரீரத்தோட சம்பந்தப்பட்டது தான் சத்துவகுணம். ஆனால் சத்துவகுணம் வளர்ந்துடுத்துன்னு சொல்லிவிட்டால் ஆத்மாவுக்கு தெளிவு ஏற்பட்டுடுறது,
எல்லாத்துலேயும் நேர்மை வந்துடுறது, சத்தியம் புரிஞ்சுப்படுறது, ஆனந்தம் கிடச்சுடுறது, சாந்தி கிடச்சுடுறது. அதனால் நம்ம ஒத்தொத்தருமே முயற்சிக்க வேண்டியது மற்ற எல்லாத்துக்கும் நடுவில் சத்தகுணத்தை வளர்த்துக்கிறது எப்படி. அப்போ நல்ல விஷயமா காதில் படணும், நல்லதைத்தான் சாப்பிடணும், நல்லதைத்தான் பேசணும், நல்லதைத்தான் பார்க்கணும். வேதம் சொல்கிறது, பத்ரங் கர்ணேமி ஸ்ருணியாம தேவாக பத்ரம் பஷ்யேம. நீ எந்த வழியில் போகிறையோ எல்லாம் நல்லதாக உன் காதில் விழட்டும், நல்லதாக உன் கண்ணில் படட்டும், நல்லதாகவே உன் வாய் பேசட்டும், நல்லதையே உள்ளம் நினைக்கட்டும். அதனால் உங்கள் எல்லாரிடத்துலையும் வேண்டுகோள், பாகவதம் சப்தாகம் 7 நாள் கேட்க போகிறோம்னு சொன்னால் மனசு, பேச்சு, உடல் செய்கை ஆகிய 3ம் நல்லதையே நினச்சி நல்லதையே பேசி நல்லதைத்தான் செய்யணும். இதில் வேறு என்னென்னமோ குறுக்க தாக்குதல் வரும். யாரும் நம்மளை கோவத்தை தூண்டி விட்டுடுவா, 2 திட்டு விஷா தேவலை போல் இருக்கும். அப்போ விஷிட்டோம் கோவப்பட்டுட்டோம்னால் ரஜோகுணம் அதிகமாக படுத்துன்னு அர்த்தம். கேட்டுண்டே இருக்கிறச்சே தூக்கம் வராப்பில் இருக்கும், தப்பு இல்லை. அது ஒன்றும் தமோ குணத்தினாலேன்னு மட்டும் சொல்லிட முடியாது. ஏன்னா உபன்யாசம் கேட்டுண்டே இருக்கிறச்சே பகவானை பற்றி நிறைய காதில் விழருது. அப்போ பிரம்மத்தை அனுபவிக்க போகிறோம். பிரம்மானுபவம்னாலே தூக்கம் தானே. ஏன்னா நித்தியப்படி ராத்திரி நாம் தூங்கச்சேவே அது ரொம்பவே முக்கியம். யாரும் தூங்குறாளேன்னு நம்ம தப்பு சொல்லவே கூடாது. தூங்கிறதுங்கிறது பிரம்மத்தோட சேர்ந்து அனுபவிக்கிறதுன்னு அர்த்தம். அதனால தான் மறுநாள் கார்த்தால் பொழுது விடிஞ்சவுடன் எல்லாம் புத்துணர்ச்சியோடு எழுந்துனுடுறோம். இல்லைன்னா நாள் முழுக்க உழைச்சத்துக்கு கண்ணுக்கு அதெல்லாம் சோர்ந்து படுறது. ராத்திரி தூங்கிட்டு கார்த்தால் எழுந்திருக்கணும். இந்த சோர்வை போக்கினது யார்? திடீர்னு தானாக போயிடுமன்னா. ராத்திரி முழுக்க தூங்கியிருக்கோம்னா பிரம்மத்தோட சேர்ந்து அவர் தான் நமக்கு இந்த சோர்வையே போக்கி விட்டுருக்கார். எல்லோரும் இப்போ கைத்தொலைபேசி வச்சுருக்கிற காலம். யார் இருந்தாலும் பெருமாள் கையில் சங்க சக்கரத்தை கூட கீழே வச்சாலும் வைப்பார். இதை இப்போ யாருமே கீழே வைக்கிறதே இல்லை. கைகடலான் நேமியான் நம்மேல் வினை கழிவான் என்று கையோடு பிடிச்சுனுட்டோம். அது உடம்பு ஆரோக்கிய கேடுன்னு 4 பேர் சொல்கிறா, கிடையவே கிடையாதுன்னு 40 பேர் சொல்லிட்டுருக்கா. யார் சொன்னாலும் அதை பற்றி நம்ம கவலைப்படுறதா தெரியல. வச்சுன்னு தான் இருக்கும், பேசின்னு தான் இருக்கும். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இப்படின்னு ஒரு வஸ்துவே நம்மக்கிட்ட கிடையாது. எல்லாம் வாழ்ந்துன்னு தானே இருந்தோம். பாரதத்தில் யாரும் வாழாத போயிட்டோமா? நீங்கள் வாழலையா, நான் வாழலையா, எல்லாரும் வாழ்ந்துருந்தோம். அப்போ ஏதோ ஒன்று கிடச்சிடுத்துன்னு சொல்லிவிட்டால் என்னமோ அது இல்லாட்டா அதுக்கப்புறம் வாழ்க்கையே இல்லைன்னு நினச்சிக்கிறோம் பாருங்க. போனால் போகிறது. கார்த்தாலேன்னு சாயங்காலம் வரைக்கும் பேசி பேசி கழிக்கிறோம். அதில் ஒரு நாளும் எத்தனை மணி நாழி பேசியிருக்கீள்னு காட்டும். அது நீங்கள் ராத்திரி தயவு செய்து இனிமேல் என்ன பண்ணுங்க, இதில் வந்திருக்கிறது போயிருக்கிறது ரெண்டும் சேர்த்து எவ்வளோ நேரம் செலவழிச்சிருக்கேன்னு பாருங்கோ. அது 1.5 மணி நாழியோ 2 மணி நாழியோ அது நல்ல வார்த்தையை பேசுறதுக்கும் பிரம்மத்தை நினைக்கிறதுக்கும் அந்த பொழுது வீணாப்படுத்துன்னு அர்த்தம். இல்லைன்னா அந்த பொழுதில் அதை பண்ணியிருக்கலாம் இல்லையோ, நல்லதே இருந்திருக்கலாம். ஆனால் சாயங்காலம் ஆழ்த்துன்னு அதில் இருக்கிற சக்தி போய்டுறது. அது பேச 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 குறைஞ்சுட்டே வருது. பச்சையாக அதில் ஒரு விளக்கு காட்டுறது. ராத்திரி எல்லாரும் அதை கொண்டு போய் மின்சாரத்தில் போடுறோம். மறுநாள் கார்த்தாலைக்குள்ளே அது நன்னா மறுபடியும் சக்தி ஊட்டி விடுறது. அப்போ அதுக்கு இருக்கிற சக்தி குறையிறது. மின்சாரத்தில் போட்டாச்சுன்னா சக்தி கிடைக்கிறதே. என்னுடைய புலன்கள் அத்தனைக்கும் ஒரு நாள் முழுக்க உழைச்சி சக்தி போயிடுத்து. ராத்திரி தூங்குறேன், எங்கேருந்து மின்சாரம் கிடச்சிது? எங்கிருந்தோ சக்தி வர வேண்டாமா? இருக்கிற சக்தி தேஞ்சு போச்சு. அப்போ புது சக்தி வேணும். அந்த சக்தி எங்கிட்ட இல்லே தெரியறது. என்ன எங்கிட்ட இருந்திருந்தால் நேற்று ராத்திரி இன்னும் ஒரு நாள் உழைச்சிருப்பேனோ இல்லையோ. அப்போ அந்த சக்தி எங்கிட்ட இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. எங்கிருந்தோ கிடைக்கணுமோ இல்லையோ. அது பிரம்மம் பகவானிடத்திலிருந்து தான் நாம் பெற்றுக்கிறோம். அதனால் தூக்கங்கிறதே தப்பும் இல்லை. தூங்கும்போது என்னமோ நடக்கிறதுன்னு நினச்சிக்காதீங்கோ, பிரம்மத்தினுடைய அனுபவம் தான் கிடைக்கிறது. ஆகையால் பாகவத புராணம் கேட்டுருக்கிறச்சே கூட சற்றே கண் அசைத்தா போலே இருந்தால் ஒன்றும் தப்பில்லை, பிரம்மத்தை அனுபவிச்சிருக்காருன்னு அர்த்தம். என்ன வச்சுட வேண்டிதான். அதுக்கு நீங்கள் தூங்குங்கோன்னு நான் இப்போ சொல்ல வரல. நீங்கள் தாராளமாக முழிச்சுட்டே கேளுங்கோ. இருந்தாலும் தூக்கம் வராப்பில் இருந்தாலும் தப்பு இல்லைங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். ரொம்ப தூக்கம் சோம்பல்னு இருந்தால் தமோ குணம், ஆசை பேராசையாக இருந்ததுன்னா ரஜோகுணம், தெளிவாக இருந்தோம்னா சத்தகுணம். சத்தகுணத்தை வளர்த்துக்கிறதுக்கு ஒத்தொத்தருக்கும் வழி தேடுவோம். ஒரு வழி பகவானை பற்றி நிறைய கேட்கறது. அவரே சாத்விகர். அப்போ அவரை பற்றி கேட்க கேட்க நமக்கு சத்தகுணம் வளரும். ஆகார சுத்தி, அதுக்கு தான் இந்த 7 நாள் புராண கதனம்னு சொன்ன உடனேயே ஆகாரம் சுத்தமாக இருக்கணும். கண்டதை சாப்பிடாதீங்கோ, நிறையா சாப்பிடாதீங்கோ, பாதி வயத்துக்கு சாப்பிட்டுங்கோ. பாலால் சமைக்கப்பட்ட சோறாக இருந்தால் ரொம்ப நல்லது. இப்படின்னு சில விதிமுறைகள்லாம் பண்ணி வச்சுருக்கா. எதுக்கு இந்த விதிமுறைகள்லாம் வைக்கிறா? நம்ம பாட்டுக்கு நல்லா 4 வேளை சாப்பிட்டுட்டு பாகவதம் கேட்கக்கூடாதானால் 4 வேளை சாப்பிட்டா தூக்கம்தான் வரும். அதுக்காகத்தான் வேண்டாம்ங்கிறா. பாதி வயிறு சாப்பிட்டோன்னு வச்சுங்கோ, தெம்பாக இருப்போம். முழு வயிறு சாப்பிட்டாலே
ஜீரணமாகறதுக்குள்ளேயே சோர்ந்து போய் உட்காந்துடுற மொழியும். நிறைய மூச்சு முட்டை சாப்பிட்ருப்போம். சாப்பிட்டுட்டு அடுத்தது படுக்கிறதுக்கு தான் தோணும். சாப்பிட்டுட்டு படுக்க வேற கூடவே கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கா. ஆனால் நம்மளுடைய மொத்த ரத்தமும் ஜீரணத்துக்காக வயத்துக்கு போய்டுறது. அதனால் மூளைக்கே ரத்தம் போலேன்னா வேலை கூட செய்யாது. உண்டமயக்கம் தொண்டருக்கு உண்டுன்னு அதனால தான் எழுதி வச்சுருக்கா. அப்போ ரொம்ப சாப்பிட்டோம்னால் கேட்ட விஷயம் நன்னா தங்காதுங்கிறதுக்காகத்தான் பாதி சாப்பிட்டுண்டா போரும்னு சொல்கிறா. நீங்கள் அவனும் பட்னி கிடக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏதோ சற்று மிதமாக லகுவாக எது நல்ல ஆகாரமோ, எது நல்ல ஆகாரம்னால் பெருமானுக்கு கண்டருள பண்ணப்பட்ட ஆகாரம்தான் நல்ல ஆகாரம். அவருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். நம்ம கண்டதை சாப்பிட்டோம்னால் அது நல்லதில்லை. யஜ்ஞசிஷ்டாசின சந்தா முச்சந்தே சர்வகில்பிஷைஹி தே துவகம் புஞ்சதே பாப்பாக ஏ பசந்தியாத்மகாரணாத். கண்ணன் கீதையில் தெரிவிக்கிறார், எனக்கு கை காட்டிட்டு சாப்பிடு, எனக்கு படைக்கப்படாத உணவை நீ சாப்பிட்டே பாவத்தை உருண்டையாக வாயில் போட்டுக்கிறேன்னு அர்த்தம். இதுதான் கண்ணன் கீதையில் சொல்கிறார். அதனால் அந்த தப்பை நம்ம பண்ண மாட்டோமே, குறைச்சலாக சாப்பிட்டுக்கணும். பெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு தான் அதை சாப்பிட வேண்டும். மனமோ மெய்யோ வாக்கோ அவனிடத்திலேயே நிலைத்திருக்க வேண்டும். சத்துவகுணத்தை வளர்த்துக்கணுங்கிற ஆசை ஒத்தொத்தரிடத்திலும் இருக்க வேண்டும். இந்த பயன்களுக்காகத்தான் பாகவதத்தை கேட்கிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கன்னடத்தில் பக்தி வளரணும், அதுக்கு சத்துவகுணம் தேவை, அதுக்கு ஆகார நியமம் வேணும், அதுக்கு நல்ல நம்ம மனமோ அதே வாக்கோ காயமோ மூணும் கண்ணனிடத்தில் நிலச்சிருக்கணும். இதை நாம் பண்ணோம்னு வச்சுங்கோ, இதெல்லாம் சரி சுவாமி, இதை தவிர வேறு எதுவுமே பலன் கிடைக்காதா? மழை பெய்யுமா பெய்யாதா? வேலை வாய்ப்பு பெருகுமா இல்லையா? தேக ஆரோக்கியம் வளருமா வளராதா? என்னென்ன கஷ்ட நஷ்டங்கள் வியாபாரத்தில் இருக்குமோ அதெல்லாம் தீர்ந்து போயிடுமா தீர்ந்து போயிடாதா என்கிற கேள்வி வரும். கண்டிப்பாக அத்தனை நல்லதுமே நடக்கும். ஆனால் நீர் அதெல்லாம் சொல்லலையே. நீர் சத்துவகுணம் வளரணும் தானே சொன்னீர், கண்ணனிடத்தில் பக்தி வளரணும்னு சொன்னீரேனால் அது நடந்ததுன்னா இதெல்லாம் தன்னிடையே நடந்து போயிடும். இந்த ரெண்டில் எது தெரியுமா கஷ்டம்? பக்தி வளர்றதும் சத்துவகுணம் வளர்றதும் கஷ்டம். வியாபாரம் வளர்றதோ சம்பளம் உயர்றதோ ஒரு கஷ்டமான வேலையே இல்லை. ஏன்னா சம்பளம்ன்றது தானே பகவான் நமக்கு கொடுக்கத்தான் போகிறார், வியாபாரத்தை வசத்தைத்தான் போகிறார். அப்போ ரெண்டுமே நடக்கும். இப்படி சொல்லுவோமா? வேகமாக ஒருத்தர் ஓடின்னு இருக்கார், ஓட 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 வேத்து கொட்டுமா இல்லையா? உடனே அவரை பார்த்து கேட்டோம், நீர் வேத்து கொட்டுறதுக்காகத்தானே ஓடினீர்? இல்லை இல்லை, நான் வண்டியை பிடிக்கிறதுக்காக ஓடினேன். ஓடின வேகத்தில் வேர்த்து கொட்டித்து. இப்போ நெல் குத்துறதுக்காக உரல் உலக்கையே வச்சுப்போம், ஒரு படி நெல் குத்துவோம். ஆனால் உமியெல்லாம் நீக்கியாச்சு, அரிசி தயார், சாதம் பண்ணலாம், சாப்பிட்டுடலாம். நெல் குத்தச்சே தானே வேர்வை பெருகித்தோ இல்லையோ? ஒருத்தரை கேட்டார், வேர்வை பெருகிறதுக்கு தானே நீர் நெல் குத்தினீர்னா, உமியை போக்குறதுக்காக நான் நெல் குத்தினேனே தவிர வேர்வையை போக்குறதுக்காக நெல் குத்தினேன். அப்போ நெல் குத்தரிச்சே ஏன் வேர்வை வந்ததுனால் உமியை போக்குறதுக்காக பாடுபட்டா வியர்வை தன்னடையே வருது பாருங்கோ. அதே போல் கிருஷ்ண பக்திக்காக பாடுபட்டோம்னா மற்ற இன்பங்கள் தன்னடையே கிடைக்கும். இது கிடைக்காதுன்னு ஒத்துரு நினச்சிடவே வேண்டாம். கண்ணனுக்கு இல்லாத சொத்தா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக்கன்னு பெருமாளை கொண்டாடுறா. அண்டகட்டாகங்கள் அத்தனைக்கும் அதிபதியாக இருக்கார். என்ன கேட்டால் அவர் கொடுக்க மாட்டார் சொல்லுங்க. ஒரு தான பிரபு ஒருத்தர் இருக்கார், அவரிடத்துல போய் நாம் நின்றுண்டு பெருசாக கொண்டாடி கேட்கலாம் வேண்டாம். நம்ம வந்து நின்னாலே அவர் புரிஞ்சுன்னு விடுவார். என்னத்துக்காக வந்திருக்கீர், எதானு கைங்கிரிமா, எதானு வேணுமான்னு கேட்பா. இதே கொடுக்கறதுக்கு உள்ளம் இல்லாதவாளாக இருந்தால் நாம் போய் அரை மணி நாழி அவரை கொண்டாடினா கூட சரி சரி போயிட்டு வாரோன்னு அனுப்பிச்சிடுவாளே தவிர கொடுக்கவே மாட்டா. அப்போ நினைக்க நிற்கறச்சையே பார்த்துட்டு கொடுக்கணும்னு தெரிஞ்சு போட்டு பாருங்க. பகவான் அப்படிப்பட்ட தான பிரபு தான். அலம்புரிந்த நெடுந்தடக்கை அமரர் வேந்தன்னு ஆழ்வாருடைய போச்சனம். நாம் போரும் போரும்னு நம்ம கை மூடுற வரைக்கும் பெருமான் கொடுக்கறத நிறுத்தவே மாட்டார். அவருக்கு என்ன கொடுத்தா ஏதானு குறைஞ்சி பட போகிறாரா? அனைத்தும் அவரை தான் இருக்குது. அப்போ நாம் கேட்குறதே கண்டதை சின்ன சின்னதாக கேட்டுவிடக்கூடாது. நீ வேணும் உன் பக்தி வேணும்னு கேட்டுடுவோம். அது ரொம்ப பெருசு கிடைக்கச்சே சின்னதெல்லாம் தன்னடையே கிடைச்சிடாதா? சின்னதை கேட்டோம்னா பெருசு கிடைக்காது, பெரியதை கேட்டோம்னா சின்னது கிடைக்கும். ஒருத்தர் இடத்துல 1000 ரூபாய் போய் கேட்டேன்னா அவர் தரேன்னு சொன்னார். நான் பைத்தியமாட்ட என்ன பண்ணேன், அப்போ 100 ரூபா கொடுப்பீரோ? அவர் 1000 தரேன்னு இருக்கார். அவர்கிட்ட போய் 100 ரூபா கொடுப்பீரோன்னு கேட்டால் நான் பைத்தியம். நான் 1000ன்னு கேட்டு அவர் தரேன்னு அப்புறம் அப்போ 10,000 கொடுப்பீரான்னு கேட்டால் நியாயம். ஏன்னா அவர் 1000க்கு தான் ஒத்துட்டுருக்கார். பகவான் இடத்துல போய் பக்தியே வேணும்னு கேட்டுட்டோம், அதுக்கப்புறம் வேலை கிடைக்காது போயிடுமா, வியாபாரம் வளராது போயிடுமா? தன்னிடையே சின்னதெல்லாம் நடந்துடும். ஆனால் வேலைக்காக போய் நின்னா பக்தி வராது, பக்திக்காக போய் நின்னா வேலை கிடைச்சிடும்,
பக்தியை வளர்த்துனுட்டோம்னா வியாபாரம் பெருகிடும். ஆனால் இதுக்காக போனோம்னா அது கிடைக்காது. வேர்வைக்காக வேற ஏதாவது ஒரு வேலை பார்க்குறேன்னு வச்சுங்க, உட்காந்து 100 தரம் எழுந்திருக்கிறேன், நன்னா வேர்வை கொட்டும். நெல்லில் உமி போனதாகுமா? ஆகாது. ஆனால் நெல்லில் உமி போக்குறதுக்காக குத்தினேன், தன்னுடைய வேர்வை வந்து சொல்லியோ. அப்போ அதை பண்ணால் தான் இது நடக்குமே தவிர இதுக்காக எத்தையோ பண்ணால் அது ஒரு நாளும் கிடைக்காது. அதனால் பகவானிடத்தில் எதை கேட்டாலும் கொடுக்க போகிறார், யார் கேட்டாலும் கொடுக்கத்தான் போகிறார். ஆனால் அவரிடத்துல என்ன கேட்கணுங்கிறத நாம தான் புரிஞ்சுக்கணும். எத்தனையோ கதைகள், ஒரு கதையும் ரிஷிகள் ஆசையாக சொல்லி வச்சிருக்கிறது. கேட்கறதுக்கும் சக்தி வேணும், சொல்லுவதற்கும் சக்தி வேணும். கேட்டதெல்லாத்தையும் மனசில் தரித்து நிறுத்த வேண்டாமா? அதற்கப்புறம் கடைப்பிடிக்கணும் இல்லையோ. இந்த காதில் கேட்டோம், இந்த காதில் விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னு இருக்கிறதும் கூட. நன்னு மனசில் நிற்கணும், நின்னதை எல்லாரும் எடுத்து சொல்லணும். இப்போ இங்கே 1000 பேர் உட்காண்டிருக்கீங்கன்னு வச்சுங்க, ஒத்தொத்தரும் ஒரு 10 பேருக்கான்னு சொல்லணும். அது முக்கிய பிரயோஜனம். ஏன்னா பாகவத புராணத்தை யாரோ ஒருத்தர் சொன்னார், 1000 பேர் கேட்டான், 1000 பேர் சொல்றா 10,000 பேர் கேட்டான்னு இருக்கணும். உங்கள் ஒத்தொத்தருக்கும் ஒரு 10 பேரை தெரியாதா? நீங்கள் போய் இப்படித்தான் தர்மம் சொல்கிறது, இப்படித்தான் இந்த பாரத தேசம் வளர்ந்துருக்குன்னு எடுத்து சொன்னால் அப்போ எத்தனை பேர் அதனால நன்மை அடைய போகிறா பாருங்க. அதை நன்று ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் எல்லாரும் வந்திருக்கீங்களே, உங்களிடத்துல இப்போ என்ன வேண்டுகோள்னால், இன்னும் ஆளுக்கு 10 பேர் இடத்துல சொல்லணும், சத்தகுணத்தை வளர்த்துக்கணும், 7 நாட்களும் விரதத்தோடு இருக்கணும், மனம் மொழி மெய் எல்லாம் நல்லத்திலேயே ஈடுபட்டு இருக்க வேண்டும். இந்த பிரார்த்தனையோடு பாகவத புராண கதையை அவசியம் கிருஷ்ண அனுகிரகத்தோடு தொடங்குவோம். பாகவத புராணம் சப்தாக விதிப்படி சொல்லப்படணும்னு ரொம்ப நாளாக இருக்கிற மரபு. தாராளமாக 70 நாளும் சொல்லலாம், யாரும் வேண்டாம்னு சொல்லலை. 100 நாள் சொன்னாலும் கேட்கலாம், 7 நாள் சொன்னாலும் கேட்கலாம். பின்ன எதுக்கு 7 நாள்னு ஒரு நியமம் ஏற்படுத்தியிருக்காள்னால், அதனால் எத்தனையோ நன்மைகள் நடந்திருக்கு. 7 நாள் பாராயணம் பண்ணதுனாலே உயர்ந்த கதி, அவர்களுக்கு இருக்கிற பாபமத்தனையும் தீர்ந்து எந்தெந்த ஆத்மா சொர்க்ககதி உயர்ந்த கதிக்கு போனமோ அவர்கள்லாம் போன கதை நடந்திருக்கு. பாகவத புராணத்தை கேட்டதுனாலே பக்திங்கிற பெண்ணுக்கே சிறப்பு நடந்திருக்கு. பாகவத புராணத்தை கேட்டதுனாலே முக்தியே கிடைத்திருக்கிறது. இதை போல பல நன்மைகளும் இந்த 7 நாளில் சொன்னதுனால கிடைச்சிருக்கு. அதனால தான் 7 நாள் விதின்னு வச்சுருக்கா. இன்னொன்று, நம்ம முன்னோர்களுக்கு சாமர்த்தியம் ரொம்ப அதிகம். 70 நாள் பாகவதம்னு வச்சுருந்தா முதல் 2 வரியில் தான் ஆள் இருக்கும். 7 நாள் இருந்தால் எல்லாரும் கேட்டுக்கிறேன்னு வடுவா. ஆழ்வார்கள் 12 பேர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ? பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், தொண்டரடிப்புடி ஆழ்வார், திருப்பாணாழ்வார், திருமங்கி ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார், ஆண்டாள். இதில் 11 ஆழ்வார்கள் ஆண்கள், ஆண்டாள் ஒருத்தி மட்டும்தான் பெண். ஆனால் அந்த பெண்ணு பாடின திருப்பாவைக்கு இருக்கிற பிரசித்தி இந்த 11 பேர் பாடின பிரபந்தத்துக்கும் கிடையாது. எந்த குழந்தைய போய் திருப்பாவை தெரியுமான்னு கேளுங்க, தெரியுமே ஆண்டாள் மார்கழி திங்கள் அப்படின்னு உடனே சொல்லும். திருவாய்மொழி பாடினாரே, திருவாசிரியம் பாடினார், என்ன யார் சுவாமி பாடினார் அப்படின்னு நாங்கள் ஒன்றும் கேள்வியே பட்டது கிடையாதுன்னு விடுவா. இத்தனைக்கு நம்மாழ்வார் தான் ஆழ்வார்களில் தலைவர். ஆனால் அவர் பாடின பிரபந்தம் ஒருத்தருக்கு ஞாபகம் இல்லை, திருப்பாவை தெரியாது. என்ன காரணம் தெரியுமா? 30 நாள் 30 பாட்டுன்னு வச்சது காரணம். மார்கழி மாதம்னா திருப்பாவை சொல்லுங்க. அதை விட முக்கியம், கார்த்தால கோவிலுக்கு போய் திருப்பாவை சொன்னா பொங்கல் உண்டு, அது இருந்தால் தானே முடியும். அது ராமானுஜர் அந்த காலத்தில் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டார். கார்த்தால போங்கோ பெருமாள் கோவிலில் போய் திருப்பாவை சொல்லிட்டோம்னா இன்னைக்கு பொங்கல், அதுக்கு கூடார வெல்லும் சீர் கோவிந்தா வந்தா சக்கர பொங்கல், உந்து மதகளித்தன் பாசுரம் வந்தா புளியோதரை, கரவகள் பிஞ்சென்னு பாசுரம் வந்தா தத்யோதனம். இப்படி ஒரு நாள் ஒரு பிரசாதம். 30 நாளும் பொங்கலாக இருந்தால் கூட ரசிக்காது. அந்தந்த நாள் அந்தந்த பிரசாதம் ஏற்படுத்தியிருக்காளா. அப்போ பிரசாதத்துக்கு பிரசாதமாச்சு, 30 நாளைக்கு 30 நாள் ஆச்சு, வந்துடுவோம். அதே போல் ராமாயணத்துக்கு ஒரு விதி உண்டு, நவாகம்ங்கிற வழக்கம் வச்சுருக்கோம். 9 நாட்களில் ராமாயணம் கேட்கறது, 7 நாட்களுக்குள்ள பாகவதத்தை கேட்பது. இந்த 7 நாள் விதி ரொம்ப நாளாக இருக்கக்கூடியது. இதில் முதல் நாள் முடியும் போது மனு கர்தம சம்வாதம் வரைக்கும் பேச வேண்டும். 7 நாட்கள் எதுங்கிறத சொல்லிடுறேன். முதல் நாள் வரைக்கும் மனு கர்தம சம்வாதம், அடுத்த நாள் ஆதி ஜடபரதருடைய உபாக்கியானம், அதற்கடுத்த நாள் 3வது நாள் நிருசிம்ஹாவதார சரித்திரம் முழுக்க கேட்டு 7வது ஸ்கந்தம் முடியும் வரைக்கும், அப்புறம் 4வது நாள் கண்ணனுடைய அவதாரம் வரைக்கும், 5வது நாள் கிருஷ்ண சேஷ்டிதம் முழுக்க கேட்டு ருக்மிணி கல்யாணம் வரை, 6வது நாள் 11வது ஸ்கந்தத்தில் வந்து ஹம்சத்தினுடைய பகவான் ஹம்சாவதாரம் என்றார், ஹம்சாவதாரத்தினுடைய உபதேசம் வரை, கடைசி 7வது நாள் 12வது ஸ்கந்தத்தினுடைய முடிவு வரை. இப்படி 7 நாட்களுக்கு என்னென்னைக்கு எதை வரைக்கும் சொல்லணும்னு எழுதி வச்சிருக்கா.
அநேகமாக அதன்படிக்கே நாம் அனுபவிக்க பார்ப்போம். இருந்தாலும் கொஞ்சம் முன்பின் போகலாம். அது அவ்வளோ தூரம் சொல்லிட முடியாது. ஏன்னா கிருஷ்ண சரித்திரம்னு சொல்லிட்டு இருக்கிறச்சே ஒரே நாளைக்குள்ளே சொல்லுன்னா கேட்குறவாளுக்கும் பிடிக்காது, சொல்கிறவருக்கும் என்னத்தையோ விட்டுட்டோமேன்னு இருக்கும். அதனால் கொஞ்சம் முன்பின் இருக்கலாம். ஆனால் அநேகமாக இந்த 7 நாள் விதியின்படி நம்ம கேட்டுடுவோம். பாகவத புராணம் 18,000 ஸ்லோகங்கள் கொண்டது, 12 ஸ்கந்தங்கள், 18,000 ஸ்லோகங்கள். எழுதினது வேதவியாசர். வியாசம் வசிஷ்டனப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதன் தப்போ நிதின். நித்தியப்படி இந்த ஸ்லோகத்தை சொல்கிறோமோ இல்லையோ, பிரம்மாவனுடைய குமாரர் வசிஷ்டாச்சாரியர். ராமன் முதலான அனைவருக்குமே குலகுரு அவர் தான். இக்ஷ்வாக்கு குலத்துக்கே அவர் தான் குரு. இந்த பாரத தேசத்துக்கு எத்தனையோ நன்மை பண்ணியிருக்கிறவர். வசிஷ்டருடைய பிள்ளைக்கு சக்தின்னு பேர், சக்தியினுடைய குமாரருக்கு பராசரர்னு பேர். பராசர மகரிஷி தான் விஷ்ணு புராணம் பாடியவர். பராசருடைய குமாரர் தான் வேதவியாசர். வியாசருடைய திருக்குமாரர் தான் சுகாச்சாரியர். எப்பேற்பட்ட பரம்பரை பாருங்க. சில பேருக்கு அப்பாவால் பிள்ளைக்கு பெருமை இருக்கும், சில பேருக்கு பிள்ளையால் அப்பாவுக்கு பெருமை இருக்கும். அப்பாவாலையும் பிள்ளைக்கு இருந்து தம் பிள்ளையாலையும் பிள்ளைக்கு இருந்ததுன்னா அப்போ எவ்வளவு பெருமை. தங்களுடைய முன்னோர்களை பற்றி சொல்லிக்கிறதுல தான் அவளுக்கு எவ்வளவு ஆசை. வசிஷ்டாச்சாரியர், சக்தி, பராசரர், வியாசர், சுகாச்சாரியர் ஒத்தராவது தங்களுக்குன்னு வாழ்ந்துட்டவளா? ஒத்தொத்தனும் லோகோஜீவனத்துக்கே வாழ்ந்தவா, லோக கல்யாணத்துக்குன்னே வாழ்ந்திருக்கிறவர்கள். அதுதான் ரிஷிகளுக்கு இருக்கிற பெருமை. இந்த பெருமையை தெரிஞ்சின்ற உடனே நாம் என்ன தெரியுமா பண்ணணும்? அப்பாவை சொன்னதை தாராளமாக நம்பி பின்பற்றிடணும்.